தான் இருக்கு. உள்ள இருக்க கண்டது நடக்கும் ஒண்ணுமே இஷ்டப்படுறோம்ன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்காக தான் நான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திவாகரை பிடிக்கும் பிடிக்காது அதை விட்டுருங்க, வினோத்தை பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் விட்டுருங்க. நான் பொதுவாக உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நேற்று எபிசோடு பார்த்தீங்கல்ல, எபிசோடில் முதல்ல 20 நிமிஷம் ஒன்று நடக்கும். முதல்ல கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பேசுகிற அந்த விஷயத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, திவாகர் வந்து முதல்ல கேமராவை பார்த்து பேசுவார், இந்த வாரம் எனக்கே புதுசாக இருக்குன்னு பேசுவார். அப்போ கமருதீன் பின்னாடி கிண்டல் பண்ணுவார், பிரவீன் ராஜ் கிண்டல் பண்ணுறதுக்கு சேர்ந்துப்பார், கானா வினோத்தோ நடுவில் ஒரு இடத்துல கிண்டல் பண்ணுவார். நம்பிக்கை இல்லைனா நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங் இன்னொன்று வாட்டி பாருங்க, நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க 2 பேர் கிண்டல் பண்ணி டான்ஸ் பண்ணும்போது கானா வினோத்தும் டான்ஸ் பண்ணுவார். சரி விடுங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே கேமராவில் வந்து வாட்டர் மெலனை கிண்டல் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, வாட்டர் மெலனை கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இது எப்படியோ வாட்டர் மெலன் காதுக்கு வந்துடுது. மேபி கலையரசன் பார்த்துருப்பாரு, கலையரசன் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ இது வரைக்கும் இவங்க பண்ணது சரியா தப்பா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து திவாகரை உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல, அதாவது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், சிலருக்கு திவாகரை பிடிக்க மாட்டேங்குது. நான் ரிவ்யூ பண்ணுற நிறைய பேரை பார்க்குறேன், அதாவது ரிவ்யூ பண்ணுற எல்லாருமே வந்து திவாகரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அது திவாகர் வெளியே பேசின விஷயத்துக்காக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியே பேசின விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோன்னா இங்கே இருக்க யாருமே உத்தமர்கள் கிடையாது. ஏன்னா திவாகர் தான் நிறைய பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க. மற்ற யார் நிறைய பேசி பார்த்துருக்கீங்க? சபரி இது வரைக்கும் எத்தனை பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்க? சபரி எத்தனை விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க? கனி வெளியே பேசி எவ்வளோ பார்த்துருக்கீங்க? வெளியே பேச பேச தான் அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன மைனஸ் பிளஸ் எல்லாம் வெளியே தெரியும். அப்படி திவாகர் கிட்ட இருக்க நிறைய மைனஸ் வெளியே தெரிஞ்சிருச்சு. நீங்க இன்டர்வியூலயே பாருங்க, அவரை ட்ரிகர் பண்ணி எவ்வளவு வார்த்தைகள் வாங்கியிருக்காங்க, அவரை கிண்டல் பண்ணி எவ்வளவு வார்த்தைகள் வாங்கியிருக்காங்கன்றத பாருங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இங்கே நம்ம ரிவ்யூ பண்றது எப்படி கரெக்டாக இருக்கும்னு தெரியல. நிறைய ரிவ்யூவர்ஸ் திவாகரை அடிக்கணுன்ற ஆங்கிள்லேயே பார்க்குறாங்க. நம்ம ஒருத்தரை பிடிக்கலன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு தப்பாக தான் தெரியும், இதாக தான் தெரியும். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு நேற்று எபிசோடில் 20 நிமிஷம் கானா வினோத், பிரவீன் ராஜ், கமருதீன் இவங்கெல்லாம் சேர்ந்து திவாகருக்கு பண்ணது சரின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அவங்க பண்ணது சரிதான்ப்பா, திவாகர் மாதிரி ஆளெல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? எங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. திவாகர் அவர் பாட்டுக்கு கேமராவில் பேசுறாரு. நான் கிண்டல் பண்ணுறது கூட தப்புன்னு சொல்லுங்க. கமருதீன் ஏன் கிண்டல் பண்ணுறது அவங்க உரிமை, சும்மா ஜாலியாக பின்னாடி டான்ஸ் பண்ணுறாங்க, இதில் என்னப்பா தப்பு இருக்குன்னு கூட நான் எடுத்துப்பேன். கானா வினோத்தும் அதில் ஒருத்தர் டான்ஸ் ஆடினதுல கானா வினோத்தும் ஒருத்தர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் கானா வினோத் நான் கிண்டலே பண்ணல, உனக்கு யார் சொன்னா நான் கிண்டலே பண்ணலன்றாரு. ஆமாவா இல்லையா? கானா வினோத் கிண்டலே பண்ணலன்னு தானே சொன்னார். ஆனால் கானா வினோத் அதுக்கப்புறம் பின்னாடி டான்ஸ் அவரும் தான் ஆடுறாரு. சரி, அதை தாண்டி திவாகர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கானா வினோத் பேசுறாரு. அதுவும் இல்லாம திவாகர் வந்து நீ கிண்டல் பண்ணன்னு உறுதியா சொல்லல, நீங்கெல்லாம் என் பின்னாடி ஆடினீங்கல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன கிண்டல் பண்றது தப்பு இல்லையா? நான் கேமரால பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று கிண்டல் பண்றது தப்பு இல்லையான்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல கானா வினோத் நான் கிண்டலே பண்ணல, டான்ஸே பண்ணலன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, அது ரிலேட்டாக தான் திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணுறாரு. நான் ஆடவே இல்லை, நான் ஆடினேன்னு சொன்னல, அதாவது நான் கிண்டலே பண்ணல, கிண்டல் பண்ணேன்னு சொன்னலன்னு திரும்பி அதுக்கப்புறம் தான் குடைச்சல் கொடுக்குறாரு. அதாவது வந்து திவாகர் என்ன பண்ணுறாரு, அந்த வசூல் ராஜா MBBS சீனை பண்ணலான்னு பண்ணுறாரு. அப்போ வினோத் திரும்ப பிரச்சனை கொடுக்குறாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, வெளியே 3 பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணீங்க, அவர் அதை தான் கேட்குறாரு. என் பின்னாடி கிண்டல் பண்ணுறதுலாம் தப்பு இல்லையா? பிரவீன் ராஜ் நீ ஒரு லீடராக இருந்துட்டு ஒரு தலையாக இருந்துட்டு அப்படி பண்ணுறது தப்பு இல்லையான்னு கேட்குறாரு. அங்கேயும் வினோத் என்ன பண்ணுறாருன்னா நான் பண்ணலன்றாரு. அதுக்கப்புறமும் வினோத்தை அதை சாக்கா வச்சு தான் தொல்லை பண்ணுறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் வினோத்தை பிடிக்கும்ன்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வினோத் பண்ணுற எல்லாமே சரியாக தெரியும். திவாகரை பிடிக்காதுன்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா திவாகர் பண்ணுற எல்லாமே தப்பாக தான் தெரியும். நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் பார்க்க சொல்கிறேன். இல்லை இன்னொன்று வாட்டியா இந்த எபிசோடில் நீங்கள் இன்னும் எபிசோட மட்டும் பார்க்காம இருக்கீங்கன்னா, அதாவது 50 நிமிஷத்துக்கு எபிசோடு வந்தது பார்த்தீங்களா, அதை பார்க்காம இருக்கீங்கன்னா அதில் முதல்ல 20 நிமிஷத்தை பாருங்க. 20 நிமிஷம் திவாகர் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. திவாகரை எல்லாருமே கார்னர் பண்ற மாதிரி தான் இருக்கு. திவாகர் அதாவது ஒருத்தர் நீங்க அவர் கேமரால பேசிட்டு இருக்காரு, நீங்க பின்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது திவாகருக்கு தெரிய வருது. கேட்க மாட்டாரா? பிரவீன் ரஜினி ஒரு தலையா இருக்க, நீயே பின்னாடி கிண்டல் பண்றது சரியான்னு கேட்க மாட்டாராங்க? கேட்டாரு. வினோத் இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. நீ நான் பண்ணாத போதே பண்ணேன்னு சொன்னல, இதுக்கப்புறம் பண்ணுவேன்ற மாதிரி அவர் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கும் போது வந்து 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 தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் கிட்ட சொல்றாரு, பிரவீன் ராஜ் வந்து அவர் விருப்பம், அவர் அப்படிதான் பண்ணுவார்னு சொல்றாரு. எனக்கு புரியல, அது வந்து சரின்னு நீங்க சொல்ல வரீங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து அது சரிதான்ப்பா அப்படின்ற லெவலுக்கு இருக்கீங்க.
ஏன்னா வந்து இந்த திவாகரை அடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு அது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அநீதின்னு நீங்கள் சொல்லுவீங்கங்க. அதுக்கு பேர் புல்லிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை புள்ளி பண்ணுறது சரின்னு நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்தையும் நியாயப்படுத்தணும். அப்போ அர்ச்சனான்னு ஒருத்தங்க டைட்டில் வின்னர் ஆனாங்கல்ல போன சீசனுக்கு முந்தின சீசனு, மாயா பண்ணது சரிதான், பூர்ணிமா ரவி பண்ணது சரிதான், அதுக்கப்புறம் வந்து ஜோவிகா பண்ணது சரிதான். ஏன்னா அவங்க புல்லிங் தான் பண்ணாங்க, நிக்சனும் சேர்ந்துக்கிட்டான், புல்லிங் தான் பண்ணாங்க. அவங்க பண்ணும்போது புல்லிங்கா தெரிஞ்ச விஷயம் இப்போ நமக்கு புல்லிங்கா தெரியலனா அது எப்படின்னு எனக்கு தெரியலங்க. இதை தாண்டி திவாகரே மேற்கொண்டு கலையரசனை சேர்த்துக்கிறாரு, வெளியே அந்த சீனை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்போ ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. இங்கே தான் பிரச்சனை பெருசாக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, ட்ரெஸ்ஸை கலட்ட வேணாம் அப்படின்னு சொல்றது ஒரு ரகங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, துண்டு கிளிப்பிங்ஸாக பார்க்கும்போது பிரவீன்ராஜ் கூப்பிட்டாரு, ஆனால் இவர் வரல, அதனால தான் பிரவீன்ராஜ் அப்படி பண்ணிட்டாருன்னு. யோசிச்சு பாருங்க, பிரவீன்ராஜ் உள்ள நடந்ததை மனசில் வச்சு தாங்க இந்த இடத்துல பண்ணாரு. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்னன்னா இவன் என்ன நம்ம லீடரா இல்லை, நம்ம கிண்டல் பண்ணுறோம்லாம் சொல்லிட்டானேன்னு பிரவீன்ராஜுக்கு ஒரு கடுப்பு. பிரவீன்ராஜ் எப்படி வராரு பாருங்க, நீங்களே பாருங்க, கேமரா கிட்ட நல்லா தள்ளிட்டு தாங்க வராரு. ஏன் என்ன தள்ளுறன்னு திவாகர் கோவப்படுறாரு. நான் இப்போ வரைக்குமே சொல்றேன், இந்த நேத்து எபிசோட்ல இந்த இடம் வரைக்குமே திவாகர் பண்ணதுல எந்த ஒரு தப்புமே இல்லைங்க. இவங்க பண்ணதுக்கு நீங்க யாரா இருந்தாலும் ட்ரிகர் ஆகுங்க. ஒரு 3 பேர் உங்களை சுத்து போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா யாரா இருந்தாலும் கடுப்பாகுங்க. என்னன்னா பஞ்சாயத்து பேசுறேன்னு இவரை நிக்க வச்சுட்டு வரான் பூச்சாண்டி சாங்க பாடி கிண்டல் பண்ணுவாங்க. யாரு? வினோத், கமருதீன். கண்டிப்பா யாரா இருந்தாலும் ட்ரிகர் ஆகுங்க. எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, திவாகர் இதுக்கப்புறம் நடந்துகிட்டதுல தான் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா கனி வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ணா நீங்க பர்ஃபார்ம் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணுங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் பண்ணாதீங்கன்னா, மேலே ட்ரெஸ் இல்லாமல் பண்ணாதீங்கன்னா அதை போட்டுட்டு பண்ணுங்கன்னு உண்மையிலே நல்ல அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு இவர் இருக்கார்ல, மேடம் ஆக்டிங் மேடம், என் ஆக்டிங்கில் அப்படிலாம் பண்ணாதன்னு நீங்கள் சொல்லாதீங்க மேடம், இதெல்லாம் என்னோட ஆக்டிங் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கனி உதாரணத்துக்கு ஒன்று கேட்குறாங்க. ஸோ அந்த உதாரணத்தை கனியும் கொண்டு வந்திருக்க வேணாம், ஆனால் கனி கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னா, அண்ணா ஆக்டிங்ன்றதுக்காக ஜட்டி போட்டு நடிப்பீங்களாண்ணா, அப்படி நடிக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் திவாகர் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாரு. இதுக்கப்புறத்துல இருந்து திவாகர் பண்ணதுல தான் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் திவாகர் பெரிய தப்பு பண்ணலங்க. யாராக இருந்தாலும் சுத்து போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் ட்ரிகர் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ திவாகர் பண்ணதுமே ட்ரிகராகி பண்ண மாதிரி தான் இருந்தது. அவங்க மேலே இருக்க கோவத்தை தெரியாதனமாக கனிக்கிட்ட காமிச்சிட்டாரு. கனிக்கிட்ட இவர் பேசினது கூட தப்பு இல்லைங்க. கனிக்கிட்ட நீங்கள் வாதம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளை தூக்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, திவாகருக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளை தூக்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய தப்பு. என்னன்னா எஃப்ஜேவும் நீங்களும் கட்டி பிடிக்கிறது கூட தான் எனக்கு சரியா படல அப்படின்றீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. 2 பேருக்கு வயசு வித்தியாசம். எவ்வளோ வயசு வித்தியாசம்? நீங்கள் எஃப்ஜேவை அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆதிரை பேரை யூஸ் பண்ணி பொலன்னு கூட பொலங்க. சரி, இப்போ ரம்யா ஜோவோட பேரை யூஸ் பண்ணி பொலன்னு கூட பொலங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. கனி திருவை கட்டி பிடிக்கிறது எனக்கு தப்பாக தெரியுது, எனக்கு அது ஓகே இல்லை அப்படின்றீங்கன்னா அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா கனி உங்களுக்கு எத்தனை இடத்துல வந்து நின்றுருக்காங்க, எத்தனை வாட்டி கரெக்டாக பேசியிருக்காங்க. அதாவது பொதுவாக பேசுவாங்க. கனி கமருதீனுக்கும் இவருக்கும் சண்டை நடக்கும் போது எல்லாருமே வந்து திவாகர் பக்கம் நியாயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் கனி இருக்காங்கல்ல, அண்ணா விடுங்கண்ணே ஓரளவுக்கு அவர் மேலே தான் தப்பு, நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அப்படி வந்த கனி கிட்ட இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த எஃப்ஜேவை நீங்கள் அடிக்கணும்னா 1008 வழி இருக்கு. எஃப்ஜேவை அடிக்கிறதுக்கு அவன் பண்ண லீலைக்கு வேற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதாவது ஆதிரை இப்போ வெளியே போயிட்டாங்க, அவங்கள கொண்டு வர வேணாம், ரம்யா ஜோ வச்சே சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு கனி திருவை கட்டி பிடிக்கிறது, நீங்கள் இப்படி கட்டி பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு கொண்டு வந்தது தேவையில்லாமல் உழப்பிருச்சு. இந்த மொத்த பிரச்சனையும் உழப்பிருச்சு. அதுக்கு காரணம் முதல் ஆஃப்ல, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் 20 நிமிஷத்தில் நிறைய நடந்ததுன்ட்டு, அதோட ட்ரிகர்ல இவர் என்னென்னமோ பேசிட்டாருங்க. இப்போ திவாகருக்கு ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயம் நாளைக்கு வேற யாருக்காவது நடந்தா அந்த இடத்துல யார் இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே திவாகர்ன்றதுனால நிறைய சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.